பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் முகங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தெரிகிறது. அதை என் கண்களால் பார்க்க முடிகிறது, என் இருதயத்தில் உணர முடிகிறது. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம், ஒரு மகிமையான ஒரு ஆலய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். நான் எப்போதுமே சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். இன்றைக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டங்கள் மூலம் என் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் திருச்சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த சாயங்காலம் இந்த 8 மணிக்கு இங்கே இருப்பது நான் ஏனோ தானோவென்று இராமல் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் கூட பேசுவார். நான் உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். பாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க. அருமையான தேவ ஊழியர் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என்னோட குடும்பங்களுக்காய், முன்னாடி இருக்கிற அண்ணனுக்காக எல்லாம் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் எனக்கு புதிய முகங்கள் நினைக்கிறேன். அந்த பின்னாடி இருக்கிற அண்ணனை மட்டும் ஒரு முறை நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவர் இருந்ததான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லாரும் புதிய முகங்கள். கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். அவனுடைய வார்த்தையை நாம் ஆம் என்றும் அது ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை. நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே நிறைய வார்த்தைகளை சொல்லி ஆராதித்தீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சவுண்டு கூட்ட முடியும்? எனக்கு வர சவுண்டு எனக்கு வருது இல்லை, கொஞ்சம் சவுண்டு கூட்ட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நீர் என்னோடு பேசுவீராக. நீர் பேசும் நான் கேட்கிறேன். நீர் பேசுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தைகளை என்னோடு நீர் பேச நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் இடைபடும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, வார்த்தை தேவனுடையது. நான் என் கடமையை செய்ய வந்திருக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான நல்ல வார்த்தைகள், அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வார்த்தைகள் தான். யாராவது வாசித்து உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிருங்க. நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றது அப்படியே பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். திறந்த வாசலை எவரும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாசல். சொல்லுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? கர்த்தர் திறந்த வாசல் மனிதனால் பூட்டப்படுவதே இல்லை. கர்த்தர் திறந்த வாசலை சத்துரு பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை இயற்கையால் கூட பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை எவராலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உங்களுக்காக தேவன் திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் திறந்த வாசலை இந்த உலகத்தில் யாராலையும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. கர்த்தர் அடைச்ச வாசலை யாராலையும் திறக்க முடியாது. ஆண்டவர் நமக்கென்று திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே யாராலையும் அப்படி மறைச்சிட முடியாது, அடைச்சி வச்சிட முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் குறித்த ஆசீர்வாதங்கள் உங்களையே வந்து சேரும். ஆமென் சொல்றவங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பக்கத்து வீட்டுக்காரரால மறைச்சிட முடியாது.
அல்லது உங்க நண்பர்களால் தடை பண்ணிட முடியாது. உங்க கூட வேலை செய்கிறவங்களை கூட அதை தடுத்துட முடியாது. உங்கள் உயர்வு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்கள் படிப்பு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்கள் குடும்பம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்க ஆலயம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்க விசுவாசம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்களுக்காக தேவன் திறந்ததை யாரும் பூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊத்துமலையில கர்த்தர் உங்களுக்காக சில வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அல்லது இந்த இரவு வேளையிலே அவர் திறக்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? புதிய வாசல்களை நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திறக்க வேண்டும் என்று இருக்கிற வாசல்கள் ஒருபோதும் அடைபடுவது இல்லை. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதையும், எந்த வாசல் தேவை என்பதையும், எந்த நாளில் எந்த கிருபை தேவை என்பதையும் அவர் அதிகமாய் அறிந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் அறிந்திருக்கிறார்? யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு 2 சொப்பனங்களை பார்த்தார். 2 சொப்பனங்களை காண்கிறார். அந்த 2 சொப்பனங்களும் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு வாசல்கள். 2 வாசல். ஆமென் சொல்லுங்க. 2 தரிசனமும் 2 வாசல். நம்முடைய வாழ்க்கையில் சில தரிசனங்கள் இருக்கலாம். அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையின் வாசலாக இருக்கிறது. யோசேப்புடைய தரிசன வாசல்களை அடைத்து விடலாம் என்று நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தார்கள். நிறைய பேர் நினைச்சாங்க, இந்த 17 வயசுக்காரன், இந்த சின்ன பையன் பார்க்கிற தரிசனமெல்லாம் நிறைவேறிடுமோ, அந்த கதவை நாங்க கொஞ்சம் அடைச்சிருவோம், அப்படியெல்லாம் நீ இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமோ, அப்படியெல்லாம் நீ இப்படி மார்க் எடுத்துட முடியுமோ, அப்படியெல்லாம் நீ உயர்ந்துட முடியுமோ, உனக்கெல்லாம் சொப்பனம் வருமாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவனை பார்த்துக்கிட்டு நின்னாங்க. உன் சொப்பனத்தை நாங்க தடை பண்ணதும் பாருன்னு சொல்லி. ஆனா பரலோகம் சொன்னிச்சு, நான் கொடுத்த தரிசன வாசல்களை எவராலையும் அடைக்க முடியாது. காரணம், பரலோகம் நமக்காக திறந்து தந்திருக்கிற அந்த ஆசீர்வாத வாசல்களை யாரால் அடைக்க முடியும்? யாரும் அடைக்க முடியாது. அவனுக்கு 2 தரிசனங்கள் வந்த பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு ஆசையோடு சொன்னா, எனக்கு 2 தரிசன கதவுகள் திறந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அவனை பார்த்த அவனுடைய அப்பா சொன்னாரு, ஒழுங்கா இரு, இப்படியெல்லாம் தரிசனம் வரக்கூடாது. அண்ணன்மார்கள் சொன்னாங்க, என்ன உனக்கு பெரிய தரிசன கதவு திறக்கிறது, இந்த கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அவன் தரிசனமுடைய ஒரு மனிதன், தரிசனத்தின் கதவுகளை எதிர்பார்த்திருக்கிற ஒரு மனிதன். ஆனால் அவன் கூட பிறந்தவர்கள் அந்த தரிசனத்திற்கு ஒத்து போகவில்லை. அவன் தகப்பன் அவன் தரிசனத்துக்கு ஒத்து போகவில்லை. யோசேப்புக்கு பெரிய கேள்வி, ஏன் நாலாம் தரிசனம் பார்க்க கூடாதா? என் தரிசன கதவுகள் திறக்க கூடாதா? எனக்கான வாசல் திறக்க கூடாதா என்று சொல்லி யோசேப்பு ஜெபத்தோடு நடக்கும் பொழுது அண்ணன்மார்கள் அவன் கதவை அடைப்பதற்கு அவனை அவமானப்படுத்தினார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவனை குழியில் தள்ளினார்கள். அவன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து சிறையில் கடந்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வந்தது, தேசத்தின் அதிகாரியாய் அவன் மாறிவிட்டான். ஏனென்றால் அந்த தரிசன கதவை தந்தது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தரிசனத்தை தேவன் தந்திருக்கிறார். மகளே, உன்னை ஆசீர்வதிக்க போறேன், மகனே உன்னை உயர்த்த போறேன், உனக்கு ஒரு வீடு தர போறேன், உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தர போறேன், உன் வாழ்க்கை செழிக்கும்னு கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தா, நீங்க போய் யாராவது சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு. ஆனா தரிசனம் கொடுத்தது யாரு? உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தரிசனம் தந்திருப்பது யாரு? உங்கள் ஊழியங்களை குறித்தும், உங்கள் பகுதிகளை குறித்தும், வீட்டை குறித்தும், வேலையை குறித்தும் உங்களுக்கு நல்ல தரிசன வாசல்களை திறந்து வைத்திருப்பது மனிதன் அல்ல, நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா அதை யாரும் அடைக்க முடியாது. சில நேரங்கள்ல கர்த்தர் சில வாசலை அடைப்பார், அதையும் யாரும் திறக்க முடியாது. நான் இன்றைக்கு முதலாவதாக தேவன் அடைத்த ஒரு வாசலை குறித்து பேச போறேன். தேவன் அடைச்சாலும் ஆசீர்வாதமா தான் இருக்கும்.
ஒரு வாசலை கர்த்தர் அடைச்சாலும் அது ரொம்ப ஆசீர்வாதமா தான் இருக்கும். சில நேரம் உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒருவர் பேசாம போயிடுவாரு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வாசல் அடைப்பட்டது மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஏதோ வேறு வழியில் நடத்த போகிறார். ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில் திடீர்னு கதவு அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கும். நீங்க நினைப்பீங்க, ஆண்டவரே மாசம் 15,000 ரூபாய் வருமானம் வந்தது, அப்படி கதவு அடைச்சது மாதிரி இருக்குது, யாயா அந்த கதவை அடைக்க விட்டீங்க? ஆண்டவர் சொல்வார், இல்ல, அதை விட பெரிய வேலையை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். புதிய கதவுகளை நான் உனக்கு திறப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் தேவனால் அடைக்கப்பட்டால் அது ஆசீர்வாதமே. இந்த இரவு நேரத்தில் சில வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நாட்களில், ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஊழிய பகுதிகளிலே, வேலை ஸ்தலங்களிலே, குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், படிப்பில், உயர்வில் ஏதோ ஒரு வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருந்தது ஐயா அப்படின்னு நீங்க இந்த இரவு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் ஒருவேளை அந்த வாசல் அடைச்சிருந்தா அது உங்களுக்கு நன்மையாதான் இருந்திருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு கதவை, சத்தமா சொல்லுங்க, கதவை அடைத்தார். சில நேரம் நம்மளெல்லாம் உள்ள போட்டு கதவை அடைக்கிறாரு. அது எதுக்கு தெரியுமா? நம்மளை காப்பாத்ததான். சில கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, அந்த கதவுகளை அடைத்தது நமக்கு முதல்ல புரியாது. ஐயோ, நோவாவுக்கு கூட புரியாது. ஆண்டவரே, ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை செய்ய சொன்னீர், நீ சொன்ன அளவின்படியெல்லாம் செஞ்சேன், இந்த கிராமத்தில் ஊழியம் செஞ்சேன், இந்த பேழையை கெட்டுனேன், நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு நினைச்சேன், நிறைய பேர் வரல, என்னையும் உள்ள தள்ளி கதவு அடைக்கிறீர், நீர் என்னதான் செய்ய போகிறீர்? நீர் வேத கதவு அடைக்கிறீர். நோவாவுடைய நாட்கள் நோவாவுடைய பேழை செய்த பொழுது அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன இந்த மனுஷன் ஒரு பேழையை செய்து கொண்டிருக்கிறான், இது தேவையா? இது நமக்கு அவசியமா? ஏனென்றால் இதுவரை பூமியில் மழை பெய்யவில்லை. நோவா பேழை செய்யும் பொழுது அதுவரை மழை பெய்ததில்லை. பனிகள் மூலமாக தான் தண்ணீர் பார்க்க முடியும். பனி மேகங்கள் மூலமாக தான் தண்ணீரை ஜனங்கள் பருகி கொண்டிருந்தார்கள். இதுவரை மழை பெய்யாத ஒரு தேசத்திற்கு ஏன் பேழை? அவனை ஒரு மாதிரி பார்த்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னபடியே ஜன்னல் விட்டான், ஆண்டவர் சொன்னபடியே கதவு செஞ்சான், ஆண்டவர் சொன்னபடியே கீழ் பூசினா. எல்லா வேலையும் முடிந்த பொழுது ஆண்டவர் நோவாவை உள்ள தள்ளி கதவை அடைத்தார். கதவை அடைத்ததற்கு பிறகு தேசத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வசனத்திலே நீங்க பார்க்க முடியும். தேவன் அவனை உள்ளே வைத்து அடைத்த பிறகு தேசத்தில் ஒரு ஜலப்பிரளயம் எழும்பினதாக வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாங்கக்கூடாத சில வேதனை நம் கண் எதிரில் வரும்போது நமக்கு அது தெரிவதில்லை. தேவன் நம்மளை அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு ஒரு இடத்துல போட்டு கதவை பூட்டிடுறாரு. நமக்கு தெரியாது. நமக்கு வருகிற ஆபத்தை குறித்தும், நமக்கு வருகிற வியாதிகளை குறித்தும், நமக்கு வருகிற வேதனைகளை குறித்தும் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஜல பிரளயத்தில் என் பிள்ளை தாங்க மாட்டான். சில நேரம் நம்மளை கதவை பூட்டி வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம தாங்காம அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும், என் பிள்ளை இன்னும் உயிரோடு வாழ வேண்டும், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சில நேரம் நம்மை உள்ளே தள்ளி கதவை அடைக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை ஆமோதிக்கிறீங்க? சில நேரங்களில் 2023ஆம் ஆண்டுல சில கதவுகள் எனக்கு அடைக்கப்பட்டது. நல்லது. வலது கையை வைத்து சொல்லுங்க, சில கதவு அடைச்சதுக்காக நன்றி அப்பா. சில கதவுகள் என் வாழ்க்கையில் அடைபட்டதுக்காக நன்றி. ஏனென்றால் புதிய கதவுகளை அவர் வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாத சில கதவுகளை கர்த்தர் நமக்கு திறப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆமென். ஒருவரும் பூட்ட முடியாத சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து அனுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இதுவரை
பூமியில் பார்த்திராத ஒரு பெரிய பிரளயம் இந்த தேசத்தில் உண்டானதாக பார்க்கிறோம். ஒரு பெருமழை, ஒரு பெரிய பிரளயம், 40 நாட்கள் இரவு பகலும் கொட்டி தீர்க்கிறது. இப்போ பேழை மிதக்கும் பொழுதுதான் நோவாவுக்கு தெரிகிறது என்ன பூட்டினது நல்லது. சில வேளைகளில் நமக்கு உடனே தெரியாது, ஆண்டவர் ஏன் இந்த கதவை பூட்டினாரு, ஆண்டவர் ஏன் இந்த கதவை அடைச்சிருக்கணும். எனக்கு வருகிற ஒரு பெண் வீட்டு ஒரு ஆலோசனை வந்தது, இந்த கதவை ஏன் ஆண்டவர் அடைச்சாரு. ஒரு வேலை வாய்ப்பு வந்தது, ஏன் இந்த கதவை ஆண்டவர் அடைச்சாருன்னா, நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறீர்கள். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. அந்த கதவு அடைச்சதுக்காக நன்றி அப்பா. அந்த பால் கிணத்துல என் பிள்ளைய தள்ளாம அந்த கதவை எனக்கு அடைச்சி என் குடும்பத்தை காப்பாத்தினீங்களே. அந்த பால் நிலத்துல என் விதையை விதைத்து விவசாயத்துல நஷ்டமாகாம என்னை காப்பாற்றினீங்களே. ஒரு திடீர்னு அனுப்புன ஒரு கதவு அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கும், ஒரு வெயிலுக்காக, ஒரு மழைக்காக, ஏதோ ஒரு கால மாற்றத்திற்காக நாம பார்க்கிறோம். ஆண்டவரே ஏன் இது நடந்தது? என் விவசாயம் செழிக்கவில்லை, என் ஊழியம் செழிக்கவில்லை, நான் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தர் சொல்லுவாரு, இந்த கதவை நான் அடைச்சது உனக்கு நல்லது. அல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் நமக்கு சில கதவுகளை அடைத்து நம்மளை காப்பாற்றுகிறார். அங்கே வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, நாசியில் சுவாசம் உள்ள ஒன்றும் பூமியில் இல்லை, எல்லாம் செத்து மாண்டு அழிந்து போயிட்டு. இப்பதான் நோவாவுக்கு தெரியுது கர்த்தர் நம்மளை அடைச்சது நல்லதுதான். வெளியில எட்டி பார்த்தா ஒருத்தரும் இல்லை. ஏனென்றால் ஜனங்களுடைய பாவம் பெருகி, இந்த ஜனங்களை படைத்ததினால், மனுஷனை உருவாக்கினதினால் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டு ஜனங்களை அழித்தார். அவர்களுக்குள்ள நீதிமானாய் உத்தமனாய் கண்ட ஒரே மனிதன் நோவா. நோவாவையும் அவனுடைய சாட்சியையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக எல்லாரும் தண்ணியில் மிதக்கும் போது நோவா மட்டும் பேழையில் காப்பாற்றப்படுகிறார். ஆனால் இந்த இரவு வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கடந்து வந்து ஒரு பேழை அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இதற்குள் அடைக்கப்பட்டது நல்லது. இந்த திருச்சபைக்குள்ள நீங்க வந்து அடைபட்டது நல்லது. எங்கோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஏதோ குடும்பத்தில் இருந்தேன், ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாரையோ ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதோ என் வாழ்க்கையில் போய்கொண்டிருந்தது. ஆனால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இந்த திருச்சபையில் நான் வைத்து அடைக்கிறேன். எத்தனையோ அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பின்மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ துருபதேசங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ வியாதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த பேழைக்குள் நம்மளை அருமையாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க வந்தது நல்லது, இதுக்குள்ள போட்டு அடைச்சது நல்லது, இந்த ஊழியத்தோடு என்னை இணைச்சது நல்லது, இந்த குடும்பத்தோடு என்னை இணைச்சது நல்லது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவதற்காக இந்த பேழைக்குள் என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அடைச்சிட்டு அப்படியே மறந்து போயிட மாட்டாரு, அடைச்சிட்டு ஓடிட மாட்டாரு, அடைச்சா திறப்பாரு. இந்த இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்கள் நடுவில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஒரு கதவை அடைத்தால் அதை அவரே திறப்பார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், கர்த்தர் அடைத்த கதவை ஏற்ற வேளை வரும் பொழுது ஆண்டவர் திறக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆண்டவர் நினைத்தார், ஒரு காற்றை அனுப்பினார். நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை நினைச்சா போது நம்ம காட்டுல காத்தடிக்கும். நம்மளை ஆண்டவர் நினைச்சிட்டாலே நம்ம பக்கம் காத்து அடிக்கும். அந்த காற்றோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை நினைச்சு பார்த்துட்டேன், நான் உன்னை நினைச்சிட்டேன், இனிமே உன் வாழ்க்கையில காற்று தான் அடிக்கும். இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள், அடைபட்ட அனுபவங்கள் உன் வாழ்க்கையிலே இப்பொழுது மாறி காற்று வீச செய்திருக்கிறேன். வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்து பார்த்து, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்ல பார்க்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போங்கள். இவ்வளவு நாளும் அடைபட்ட அனுபவத்தில் இருந்தேன், இவ்வளவு நாளும் அடைபட்ட கதவுக்குள் இருந்தேன். இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். ஆமென். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள், சகலரையும் சீஷராய் மாற்றுங்கள். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போங்கள். கதவை ஓபன் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. நோவா சில நேரங்கள்ல ஜன்னலை தான் ஓபன் பண்ண முடிஞ்சிச்சு, ஜன்னலை தான் ஓபன் பண்ணி காக்காவை வெளியே விட முடிஞ்சிச்சு,
புறாவை வெளியே விட முடிஞ்சு, ஆனா நோவாவால வெளியில வர முடிஞ்சுச்சா? முடியல. ஏன்? கதவை அடைச்சது யாரு? ஆண்டவர். அந்த கதவை யாரால தான் திறக்க முடியும்? சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் அடைத்த கதவுகளை நீரே திறப்பீர். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, சில கதவுகளை நான் அடைச்சது நல்லதுப்பா, உங்களுக்கு நல்லதம்மா, உங்க குடும்பத்துக்கு நல்லது, அதை நான் உங்களுக்கு இந்த இரவு திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கதவை அடைத்தால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆண்டவரே இந்த கதவை ஏன் அடைச்சிரு சண்டைக்கு நிக்காம, ஆண்டவரே இந்த பாதையை எனக்கு அடைச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கடப்படாம, சில நேரங்கள்ல நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சில கஷ்டங்களுக்கு நீர் என்னை அனுமதிச்சதுக்காக நன்றி. யோபு சொல்லுகிறார்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஆண்டவர் சில நேரம் வாசலை அடைக்கும் போது மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த யோபு பாருங்க, திறந்த வாசலை வச்சிருக்கும் போதும் சந்தோஷமா இருந்தான். பிள்ளை குட்டி, ஆடு மாடு, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், 10 பிள்ளைகள் 10 வீடுன்னு இருக்கும்போது யோபு சந்தோஷமா இருந்தான். கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. இப்பொழுது அடைக்கப்படும் பொழுது யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடைச்சாலும் பரவாயில்லையா, அந்த அடைச்சது தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார். ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நபர் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டார். நான் அவரை போய் பார்க்க போனேன். நான் ரொம்ப பரிதாபமா கேட்டேன், ஐயோ கையில அடிபட்டுச்சே அப்படின்னு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நல்ல வேளை கையில மட்டுமாச்சு அடிபட்டுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் ஏதோ பயங்கரமான ஆபத்துல சிக்காதபடிக்கு கர்த்தர் என்னை இங்கேயே தள்ளி விட்டுட்டாரு. இன்னும் 1 கிலோமீட்டர் போய் நான் பயங்கரமான ஒரு படுகுழியில உலாம இருப்பதற்காக கர்த்தர் என்னை முன்னக்கட்டியே சில கதவுகளை அடைக்காரா? நல்லதுதான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார தட்டுப்பாடு வருகிறதா, நம்மளை நல்ல அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறார். சில காய்ச்சல் வருதா, நல்ல அனுபவத்துக்கு நேராக என்ன நடத்துகிறார். இதெல்லாம் சரியா போகும். இந்த அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். கதவு அடைச்சது மாதிரியே இருக்காது சகோதர சகோதரிகளே. அடைக்கப்பட்ட கதவு திறக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? இந்த இரவு உங்களோட பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை நினைத்து பார்க்கிறார். ஆமென். நோவாவையும் நோவா குடும்பத்தை நினைச்சு பார்த்தவர் நம்மளை நினைக்க மாட்டாரா? ஊத்துமலையை நினைக்க மாட்டாரா? சுற்றி உள்ள கிராமத்தை நினைக்க மாட்டாரா? ஆண்டவர் எங்களை நினைச்சு பார்த்தா போதும், ஒரு காற்றை அனுப்புவார். ஒரு காற்று வந்தா போதும், என் வாழ்க்கை மாறும், என் கதவு திறக்கும். ஆமென். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு நாளும் உள்ளே இருந்தது போதும், போங்கள் புறப்பட்டு. ஆண்டவரே சொல்லுகிறார், நான் அடைச்ச கதவை நானே திறக்கிறேன்பா. இனி நீங்க போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆசீர்வாதமா இருங்கள். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மளை சில பாடங்கள் வழியாக நடத்துகிறார். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஆண்டவர் அடைச்சா ஆண்டவர் திறப்பாரு. ஆனா மனுஷன் அடைச்சா என்ன செய்வார் தெரியுமா? நம்ம கதவை மனுஷன் அடைக்க அவர் விடவே மாட்டாரு. அப்படியே அந்த மனுஷன் நம்ம கதவை அடைக்கணும்னு நினைச்சா, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், தலைப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு கதவை அடைத்தால் அவர் திறப்பார். மனுஷன் நம்ம கதவை அடைச்சா அதை உடைப்பார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு கதவை தேவன் திறந்து தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மனிதனால் அதை அடைக்க முடியாது. அப்படியே அவன் அடைக்கணும்னு நினைச்சா அந்த கதவை ஆண்டவர் வந்து திறந்துகிட்டு நிக்க மாட்டாரு, உடைச்சு நம்மளை வெளியில கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசி இருக்கீங்க? ஆமா, எனக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உடைக்கிறார். சில கதவுகளை அவர் அடைச்சா திறப்பாரு. மனுஷன் நம்ம கதவை அடைக்கணும், ஊழியத்தை அடைக்கணும், குடும்பத்தை அடைச்சிடணும், ஆசீர்வாதத்தை அடைச்சிடணும் நினைச்சா விடவே மாட்டாரு, உடைச்சு தூக்கிடுவாரு. இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை அடைக்கப்பட்ட கதவுகள் கண்ணு முன்னாடி வருதா? மனுஷன் அடைச்சானா, வாசல் அடைச்சானா, கோடி அடைச்சானா, முற்றத்தை அடைச்சானா, விவசாயத்தை அழிச்சானா, ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினானா, கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் சொல்லுவாரு, இனிமே நான் திறந்துகிட்டு இருக்க மாட்டேன். அங்க ஒரு அசைவை கொடுத்து அந்த கதவுகளை ஓபன் பண்ணி விட்டுருவேன். யார் பிள்ளைகளை யார் தொடுறது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் அடைச்சா நன்மை கிடைச்சாரு, அவர் திறந்து விட்டுட்டாரு. மனுஷன் யாரு நம்ம கதவை அடைக்கிறதுக்கு? மனுஷன் நம்ம கதவை அடைக்க முடியுமா? உன் தொழிலை முடக்கிடுவேன், உன் குடும்பத்தை முடக்கிடுவேன், உன்னை இல்லாம போக பண்ணிடுவேன், உன்னை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன் சொல்லிட்டு திரிறாங்களா? நீங்க ஒன்றை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இனிமே திறப்பதற்கு சாவி எல்லாம் தேட போறது கிடையாது. ஒரு அசைப்பு தான் எல்லாத்தையும் உடைச்சு வெளியில கொண்டு வர போகிறார். ஆமென். சில காரியங்களை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் தீர்க்கமாக சொல்லுகிறார். உடைக்க வேண்டியதை உடைப்பார் அவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஊழிய கதவுகளை யார் அடைக்க முடியும்? தேவ பிள்ளையுடைய கதவுகளை யார் அடைக்க முடியும்? தேவ மனிதருடைய கதவுகளை யார் அடைக்க முடியும்? அபிஷேக சத்தத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் வாசல்கள் மனிதர்களால் அடைக்கப்பட்டிருந்தால் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கதவுகளை இனி திறப்பதற்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன், அதை உடைச்சு உங்க ஆசீர்வாதத்தை கையில தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க, கதவை அடைச்சாச்சு இனிமே அவ்வளவுதான், ஊழியம் முடிஞ்சிச்சு, கதவை அடைச்சாச்சு இனிமே என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா நடக்காது. கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். பவுலும் சீலாவும் ஊழிய பாதையில் நல்ல ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு சகோதரிய இருதயம் அப்படியே திறக்கப்படுகிறது. பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு சகோதரிய அசுத்தாவி அப்படியே போகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த தேசத்து மக்கள் இந்த பவுலை பிடிச்சு அடிச்சு, அவரோட ஊழியத்தில் இருந்த சீலாவை பிடிச்சு அடிச்சு அவர்களை கொண்டு போய் உட்காவலில் வைத்தார்கள், சிறையில் கொண்டு அடைத்தார்கள். அவர்களுக்கான கதவுகள் பூட்டப்பட்டது, தொழு மரத்திலே அவருடைய கால்கள் கட்டப்பட்டது. இனியும் ஊழியம் முடிஞ்சிச்சு, எப்படி வெளியில வர்றான்னு பார்க்கலாம், எப்படி நம்ம அல்லேலியா போடுதான்னு பார்க்கலாம், இனிமே எப்படி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறான்னு பார்க்கலாம், இனிமே நம்ம ஊர்ல வந்து என்னத்தை சாதிச்சிட முடியும் சொல்லி இவர்கள் மனதில் கங்கணம் கட்டிக்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவங்களை உள்ள போட்டு பூட்டியாச்சு. வெளியிலவே இனிமே வர முடியாது. காவலுக்கு சாதா காவல் கிடையாது, உள்காவல். அவங்கள கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, தொழு மரத்துல மாட்டை கட்ட மாதிரி கட்டியாச்சு. இனிமே கதவையும் பூட்டியாச்சு, இனிமே கதவை பூட்டி கேட்ட பூட்டியாச்சு, சேவகர்களை நிறுத்தியாச்சு. அவங்க ஊழியம் இதோட முடிஞ்சிச்சு, அவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் இனிமே இல்லை என்று சொல்லி அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இனிமே அவ்வளவுதான், இனிமே அவங்க எங்க வெளியில வர முடியும், தேசத்துல அவங்க தலையை கூட பார்க்க முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது, அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கட்டுகளை குறித்தும் அவர்கள் உட்காவலை குறித்தும் ஒன்றும் பயப்படாமல் தேவனை ஆராதிப்பதற்கு துணிந்தார்கள். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் கதவுகள் பூட்டப்பட்டாலும் ஜெபத்தை மட்டும் விட்டுற வேண்டாம், ஆராதனையை விட்டுற வேண்டாம், தேவ சமூகத்தில் காத்திருப்பதை விட்டுற வேண்டாம், பாடுவதை விட்டுற வேண்டாம், அவருக்காக துதிப்பதை விட்டுற வேண்டாம். இந்த பவுலும் சீலாவும் தங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்காமல், இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய கேள்விகள் இதானே, ஏன் என் கதவுலாம் அடைக்கப்படுகிறது, அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இழந்து போனதையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எத்தனை முறை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம சொல்லி ஜெபிச்சாலும், நம்ம நிறைய வார்த்தை கேட்டாலும் இழந்து போனதே தான் தேடிட்டு இருப்போம், இழந்து போனதே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ, அந்த வருஷம் அந்த கதவை அடைச்சிருக்காட்டி நான் இப்படி ஒன்று செஞ்சிருக்கலாமே, அந்த வருஷம் இப்படி ஒரு லாபம் கிடைச்சிருந்தா இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த பவுலும் சீலாவும் வெளியில இருந்தாலும் ஊழியம்தான், சிறையில கிடந்தாலும் ஊழியம்தான், எங்க இருந்தாலும் அவங்க ஜெபத்துல ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடல. ஆமா, ஒரு தேவ பிள்ளைக்கு சூழ்நிலை ஜெபத்தை மாத்தவே மாத்தாது, சூழ்நிலை ஜெபத்தை கூட்டும். அல்லேலூயா.
ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், சர்ச்சுக்கு நல்லா வாங்க. சர்ச்சுக்கு வந்த பிறகும் சின்ன கஷ்டம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்க. பாஸ்டர் ஆராதனைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தூக்கி போட்டு ஆராதனைக்கு வாங்க, ஆராதிங்க, வந்து கை தட்டுங்க. சூழ்நிலை மோசமாக இருக்கிறது, ஏதோ பிள்ளை சுகவீனமா கிடக்குறான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காம அவர்கள் பவுலும் சீலாவும் தங்கள் கைகளிலும் கால்களும் கட்டுகள், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, உள்காவலர்கள் இருக்கிறார்கள், யார் எங்களுக்கு தெரியும், இருட்டு அறையில் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாருங்கள், தேவ மனிதர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கை வைத்து சொல்லுங்க, ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுகள் உடைக்கப்பட வேண்டுமா? அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த இரவு நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு போக வேண்டும். அடைக்கப்பட்ட சில கதவுகள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை உடைத்து என்னை வெளியிலே கொண்டு வருவதற்கு என் வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், சபையில ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், கண் விழித்து ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில ஜெபம் எழும்பட்டும். சில கதவுகளை கர்த்தர் திறப்பதற்கு தயாராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினார்கள். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சரி 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்கிற அளவுல, எல்லா ஜனங்களும் கேட்கிற அளவுல எல்லாரும் அவங்கள ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் அடி வாங்கியிருக்காங்க. நல்ல அடி வாங்கி கை கட்டப்பட்டவர்களாய், கால் கட்டப்பட்டவர்களாய், தொழு மரத்துல அவங்கள கட்டி போட்டிருக்கு. இப்போ இவங்க என்னடா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா இவங்க இன்னும் ஜெபிக்கிறாங்களே. ஜெபம் மட்டுமா பண்றோம், நாங்க பாட்டும் பாடுறோம். பாட்டு மட்டுமா இருக்கு, ஆராதனையும் இருக்கு. ஆராதனை மட்டுமா இருக்கு, சத்தமா பண்றோம். ரொம்ப சத்தமா பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடி ஆராதித்த பொழுது, அடுத்த வசனம் வாசிங்க. சடுதியில் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சடுதியில் திடீரென்று வாசிங்க. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் ஒரு கதவை அடைத்து வைத்து விட்டு உங்க வாழ்க்கையை பரிசோதிச்சுக்கிட்டு இனிமே இவன் எப்படி மீண்டு வர்றான் பாப்போன்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அங்க சில காரியங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. இனிமே ஆண்டவர் போய் சாவி தேடி உங்களை சிறையிலிருந்து கொண்டு வர அவர் விரும்பிக்கிட்டு இருக்கல. என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, என் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சாச்சு, என் பிள்ளை பாட ஆரம்பிச்சாச்சு. இனிமே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைக்கிறார். சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நான் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச, துதிக்க ஆரம்பிச்ச, பாட ஆரம்பிச்ச, நான் இப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதை பிடித்து அசைக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமா, சிறைச்சாலையின் கதவுகள், அங்கே சிறைச்சாலை வாசிங்க, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது. இரண்டாவது பாருங்க, பூமி அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. பாருங்க, இப்ப கதவை யார் திறந்தா? அவ்வளவுதான். பூமி அதிர்ச்சி வந்தா கதவு என்ன கதவு, பில்டிங் என்ன பில்டிங்? ஆண்டவருடைய பிள்ளைகளை அடைச்சி வச்சு நாங்க அழகு பார்த்துக்கிட்டு இருக்க அவர் விட்டுட்டு இருப்பாரா? ஒருபொழுதும் இல்லை. நம்மளை ஒருபோதும் எவராலும் அடைத்து விட முடியாது. உங்கள் ஆசீர்வாதங்களை எவராலும் அடைத்து விட முடியாது. உங்க நன்மைகளை யாரும் அடைச்சிட முடியாது. உன்னை ஒரு டப்பாக்கில் அடைச்சிருவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் டப்பாக்கில் எல்லாம் அடைபடுற ஆள் இல்லையா. உள் அறையில் இருந்த பொழுது, ஜெபித்த பொழுதே ஆண்டவர் கதவெல்லாம் புடுங்கிட்டாரு. இனிமே என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் படிப்பிலே, என் ஊழியத்திலே, என் உயர்விலே எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு அசைய போகிறது. தேசம் ஒரு அசைய போகிறது. சிறைச்சாலை ஒரு அசைய போகிறது. ஊழியர்கள், தேவ மனிதர்கள் ஜெபிக்கும் பொழுது சில கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் அடைச்சா திறப்பாரு, மனுஷன் அடைச்சா உடைப்பாரு. அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். மனிதன் நம்ம கதவுகளை அடைப்பதற்கு தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர். அவருக்காக வாழ்கிற பிள்ளைகள்,
இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உள்ளத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டு அப்படியே கவனித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களுடைய கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகளை இனி ஒரு பொழுதும் திறப்பதற்கு தாமதிப்பதில்லை. உடைத்தெடுத்து உங்களை வெளியிலே கொண்டு வரப்போகிறார். சில பாரம்பரிய கதவுகள், சில தரித்திர கதவுகள், சில வியாதியின் கதவுகள், சில போராட்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கதவுகளை நான் உடைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீ ஜெபிப்பதற்கு தயாரா? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தயாரா? ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு தயாரா? தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் என்றால், கர்த்தர் அந்த கதவுகளை உடைப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்கு உடைப்பது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. அவர் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது சில காரியம் அசையத்தான் போகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்ப நாட்கள் நம்ம பார்க்கிறோமே, தேவ பிள்ளைகள் ஜெபித்த பொழுது இருந்த இடம் அசையவில்லையா? நம்ம ஜெபிச்சாலும் அசையும். அதே ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜெபித்தால் சில காரியங்களை கர்த்தர் அசைப்பார்? அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டாகும், கதவுகள் திறக்கப்படும். மனிதர்கள் பயந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? பின் வசனங்கள்ல நீங்க வாசித்து பாருங்க. பின்னாடி உள்ள வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பவுலையும் சீலாவையும் எந்த மனிதர்கள் அடைத்து சிறையில் அடைத்தார்களோ காலில் வந்து விழுந்தாங்க. ஐயா, நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம். நீங்க பாட்டு பண்ண சிறைச்சாலை அசைது, நீங்க ஜெபம் பண்ண கட்டுகள் அவிழுது, நீங்க ஜெபம் பண்ண கதவு திறக்குது. சில பூட்டப்பட்ட கதவுகளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலம் திறக்க போகிறார். நம்முடைய ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் பூட்டப்பட்டு இருக்கலாம். நம்முடைய ஜெபத்தின் மூலம் அது திறக்கத்தான் பட போகிறது. இந்த இரவு வேளையிலே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட கதவுகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். நான் அதை பார்க்க போகிறேன். நான் அங்கே நின்று ஜெபிக்க போகிறேன். நான் அந்த இடத்தில் தேவனை துதிக்க போகிறேன். சில கதவுகளை கர்த்தர் இந்த இரவு வேளையிலே பிடுங்கி எறிய போகிறார். தடையாக நிற்கிற சில சங்கிலிகளை உடைக்க போகிறார். தடையாக இருக்கிற சில சிறைகளை கர்த்தர் அப்படியே அசைக்க போகிறார். சில இடத்துல பூமி அதிர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அத்தனை கதவுகளை கர்த்தர் இந்த இரவு வேளையிலே உடைக்கத்தான் போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கதவுகளும் இந்த இரவு வேளையிலே உடைக்கப்படுகிறதுக்காக அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இனிமே திறப்பதற்கு ஒரு நேரம் இல்லை. இனிமே உடைப்பு தான். ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் இனிமே தடையில்லை, தாமதிப்பது இல்லை. இனி தரிசனம் தாமதிப்பதில்லை. சில கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. சில கதவுகளை கர்த்தர் இந்த விரைவில் உடைக்கிறார். இதுவரை திறக்க முடியாம பெரிய பூட்டு, இதுவரை அவிழ்க்க முடியாத பெரிய கெட்டு கர்த்தர் இந்த இரவில் அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுது ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம். ஐயா, அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறது மட்டுமல்ல, உடைத்தெடுக்கிறீர். ஹalleluya. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி ஒரு 30 வினாடி எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஒரு கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு, ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட வாசல்கள் கர்த்தர் உடைக்கிறார். பூமி அதிர்ச்சியை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கதவு உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் அடைச்சா அமைதியா திறப்பார். மனுஷன் நம்ம கதவை அடைச்சா ஆண்டவர் இனி பார்த்துக்கிட்டு இருக்கிற நாட்கள் இல்லை. இனி பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டார். நம்மளை உள்ள போட்டு இனிமே யாரும் பூட்ட முடியாது. ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதன், பாடல் பாடுகிற ஒரு தேவ மனிதன், உபவாசிக்கிற ஒரு தேவ மனிதன், கண் விழிப்பு இருக்கிற ஒரு தேவ மனிதன், இரவு நேரத்தில் வீட்டில் சத்தம் போட்டு ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டில் சில கதவுகள் திறக்கிறது. இரவு நேரத்தில் குடும்பமாக உட்கார்ந்து நீங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? சில கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்கத்தான் போகிறார். ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை துள்ளி குதித்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? சில கதவுகளை கர்த்தர் திறக்கத்தான் போகிறார். ஊழிய பாதையிலே சில புதிய கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். சில புதிய கிராமங்களை கர்த்தர் நமக்கு திறந்து தரப்போகிறார். சில புதிய பட்டணங்களை கர்த்தர் நமக்கு திறந்து தரப்போகிறார். ஒருவேளை அந்த ஊர்ல யாரும் போக முடியாது, அடைபட்ட வாசல் கர்த்தர் இந்த இரவு சொல்லுவாரு, நான் அதை அசைச்சு தரேன். அல்லேலூயா. ஆண்டவர் அசைச்சா யாரு பிறகு இருக்க முடியும்? ஆண்டவர் திறந்தா யாராவது அடைக்க முடியுமா? ஆண்டவர் அடைச்சா எவராலும் திறக்க முடியாது. ஆண்டவர் திறந்துட்டா ஆமா யாராலையும் அடைக்க முடியாது. நமக்கு திறக்கிற கதவெல்லாம் ஆண்டவரே திறக்கட்டும். சந்தோஷமா சொல்லுங்களேன்.
ஏதோ தலைவர்கள் நமக்கு கதவு திறக்க வேண்டாம், நமக்கு திறக்கிற கதவெல்லாம் கர்த்தரே திறக்கட்டும். அப்பதான் ஒரு நாள் அடைபடாது. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரே தரட்டும், பரலோகமே தரட்டும். அந்த கதவெல்லாம் ஆண்டவர் திறந்த கதவா இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு நன்மை வருகிறதா, ஆண்டவரே தரட்டும். அப்பதான் அது பரிபூர்ணமா அடைக்கப்படாம இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை திறந்து தருகிறார். நான் இப்படி சொல்லுவேன், சில விஷயங்களை திறப்பார், சில காரியங்களை உடைப்பார், சில காரியங்களை பிளப்பார். மூன்றாவதாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அவர் திறக்கிறவர் மட்டுமல்ல, அவர் உடைக்கிறவரும். அவர் உடைக்கிறவர் மட்டுமல்ல, சில பிரச்சனைகளை பிளந்து விடுவார், பிளந்து விடுவார், பிளந்து விடுவார். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. சந்தோஷமா சொல்லுங்க. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. மனுஷன் கதவை அடைச்சா உடைச்சாரு. இயற்கை ஒரு கதவை அடக்கி, இயற்கையாவே அப்படித்தான் ஐயா, இயற்கையாவே வியாதி தான், பரம்பரையா வியாதி தான், இயற்கையாவே நாங்க ஏழை தான், இயற்கையாவே நமக்கு அடைக்கப்பட்ட கதவு தான். கர்த்தர் அதையும் பிளந்து எடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கை. நல்ல பிரில்லியன்ட் மைண்ட் உள்ளவங்க, செங்கல் அறுக்கிறாங்க, நல்ல அழகானவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாந்து சுமக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எரிப்பதற்கு வைக்கோல், கிடைச்ச சாப்பாடெல்லாம் குமுட்டிக்காய், கிடைச்சதெல்லாம் அடி, கிடைச்சதெல்லாம் உத. எகிப்து ஜனங்களோடு கடந்து 430 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கை, மீள முடியாத அடிமை வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் மோசே அழைத்து, நீ போக வேண்டும், என் ஜனங்களுடைய கூக்குரலை என் செவியில் எட்டிட்டு நீ போய் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும். நலமும் விசாலமான ஒரு தேசம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு என் ஜனங்களை நான் அழைத்து கொண்டு போக வேண்டும். மோசேட்ட ஆண்டவர் தரிசனமாய் பேசுகிறார். மோசே முதல்ல மறுத்தாலும் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். மோசே, ஆரோன், இன்னும் சிலர் போய் பார்வோனுக்கு முன்பதாக நின்று கொண்டு, எங்கள் ஜனங்கள் எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு நீ விட வேண்டும் என்ற பொழுது பார்வோன் பல தடவை 10 முறை மறுத்தாலும் மோசே கையில் இருந்த அற்புதங்கள், மோசே கையில் இருந்த அடையாளங்கள், ஆண்டவரால் கொடுத்து அனுப்பப்பட்ட வாதைகளை பார்த்து பார்வோன், இல்ல போங்க நீங்க போய் உங்கள் தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவன் அவிழ்த்து விட்டாலும் ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களோடு மோசேயுடைய பிரயாணம் அப்படியே பாடிக்கொண்டு போகிறாங்க. ஐயோ, இவ்வளவு நாளும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கடந்தோமே, அங்கே விக்கிரக ஆராதனைக்குள்ள கடந்தோமே, பாவத்துல கடந்தோமே, சாபத்துல கடந்தோமே, அடியெல்லாம் வாங்கணுமேன்னு சொல்லி அவர்கள் பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் முன்னேறி செல்லும் பொழுது ஒரு செங்கடல் என்கிற ஒரு பெரிய பாதிப்பு அவர்களுக்கு வருகிறது. கானான் பிரயாணத்தில், கானான்னா பரலோகம்னு அர்த்தம். கானான் பிரயாணத்தில் சில பாதிப்புகள், சில வனாந்தரங்கள், சில செங்கடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அதையெல்லாம் கண்டு தேவ பிள்ளைகள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் செங்கடலை பிளக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அங்கேயும் புதிய கதவுகளை அவர் வைத்திருக்கிறார், அங்கேயும் புதிய வாசல்களை அவர் வைத்திருக்கிறார். இப்போ மோசேட்ட போய் ஜனங்கள் முறையிடுகிறார்கள். ஐயா, எங்கள் கண்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் எங்களை துரத்தி கொண்டு வருகிறான். அவன் சாதாரணமாக இந்த முறை வரவில்லை, அவன் குதிரை வீரர்களோடும் யுத்த வீரர்களோடும் இன்னும் 600 போர் வீரர்களை அழைத்து கொண்டு எங்களை அடித்து பிடித்து இழுத்து கொண்டு போக வருகிறான். நீர் எங்களை ஏன் அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்தீர்? அங்கே எங்களுக்கு கல்லறை இல்லைனா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். அங்கேயே கடந்து செத்துருப்போம், அங்கேயே கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்திருப்போம், இப்ப நிறைய அடி வாங்க வேண்டி இருக்குன்னு சொல்லி மோசேக்கு நேராக ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், தேவன் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு ஆமென் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதத்தை பார்ப்பீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் நமக்கு புதிய வழியை திறந்து, புதிய ஆசீர்வாதங்களை திறந்து நம்மளை வழிநடத்துவார் என்று மோசே ஜனங்களை தைரிய
தைரியப்படுத்தினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், அப்பா நான் என்ன செய்வேன், இப்படி செங்கடல் இருக்கிறது, இந்த 40 லட்சம் ஜனங்களை கடத்துவதற்கு என்கிட்ட போட்டு இல்ல, என்கிட்ட கப்பல் இல்ல, நான் இவங்களை எப்படி வழி நடத்த போறேன், அடைக்கப்பட்ட வாசல்கள் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது, இந்த பக்கம் போன செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன், 2 பக்கம் பார்த்தால் போக முடியாத சூழ்நிலை, நாங்கள் என்ன செய்வோம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை, 4 பக்கமும் அடைப்பட்ட சூழ்நிலை, ஆபத்தும் எங்களை நெருங்கி இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கையில என்ன வச்சிருக்கிற, ஐயா ஒரு கோல் தான் வைத்திருக்கிறேன், அந்த கோலை செங்கலுக்கு நேராக நீட்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கான வழியை அங்கு வைத்திருக்கிறேன், ஒரு புதிய பாதையை உங்களுக்கு திறக்க போகிறேன், உலர்ந்த தரையில் நீங்க நடக்க முடியும், உங்களுடைய பயணத்தில் பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது, உங்களுடைய பயணத்தில் பெரிய போராட்டம் வந்திருக்கிறது, பார்வோனை கண்டு அஞ்ச வேண்டாம், அடைக்கப்பட்ட வாசல்கள் நினைத்து பயப்பட வேண்டாம், அடைக்கப்பட்ட பாதைகளை திறக்கிற ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை சுத்தி எனக்கு அடைக்கப்பட்ட நிலைமைதான், சுத்திலும் என்னை அடைக்கப்பட்ட சூழ்நிலை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சங்கடம் இருக்கிறது, நான் என்ன முயற்சி செய்தும் கடக்க முடியாத சூழ்நிலை, எவ்வளவு ஜெபித்தும் பரலோகத்துக்கு நேராக என்னால் போக முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னால் கடக்க முடியவில்லை, செங்கடலை காத்து பயப்படுகிறேன், பார்வோனை பார்த்து பயப்படுகிறேன், சேனையை பார்த்து பயப்படுகிறேன், என் வாழ்க்கையே பயம்தான், எனக்கு எப்பதான் வாசல் திறக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இரவு நேரத்தில் மகனே மகளே, செங்கடலை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், அதற்குள்ளாகவும் தடைகளை உடைக்கிறவரும் கூட இருக்கிறார், அதற்குள்ளாகவும் புதிய கதவுகளை நான் திறந்து உங்களை அக்கறை பயணம் செய்ய செய்வேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை நம்ம பார்வையில அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம பார்வையில பெரிய போராட்டமாக இருக்கலாம், இதையெல்லாம் நான் எப்படி கடக்க முடியும், இதையெல்லாம் எப்படி மீள முடியும், இவ்வளவு கடன்ல இருக்கிறனே எப்படி மீள முடியும், இவ்வளவு பெரிய வியாதி வந்துருச்சு எப்படி மீள முடியும், இவ்வளவு பெரிய பிரச்சனை குடும்பத்தில் ஓடிட்டு இருக்கே நான் எப்படி மீள முடியும்? கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் சொல்லுவார், செங்கடலை பிளப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா! வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் தடையாக இருக்கிறது, எனக்கு முன்னாடி பெரிய பாதைகள் ஒன்றும் இல்லை, எனக்கு முன்னாடி பெரிய பாதைகள் இல்லை, ஜனங்கள் எல்லாம் மோசேட்டு இருந்து அழுகிறாங்க, பாஸ்டர் என்ன செய்ய முடியும், ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில இனி என்னதான் நடக்க போகிறது என்று தெரியவில்லை, இந்த கானான் பிரதேசம், இந்த கானான் பிரயாணம் முழுமை அடையுமா என்று எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி இதை கடந்து வர போகிறேன் என்று தெரியவில்லை, இந்த கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல போகிறது, நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று எனக்கு தெரியாது. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழிவிடுகிறவர், செங்கடலை பிளக்க வல்லவராகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கதவுகளை திறக்கிறவர் மட்டுமல்ல, கதவுகளை உடைக்கிறவர் மட்டுமல்ல, சில செங்கடல்களை பிளந்து வழிவிடுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்காக புதிய பாதைகளை திறந்து வைத்திருக்கிறார். அது ஒருவேளை செங்கடலாக இருக்கட்டும், அது ஒருவேளை பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய பாடுகளாக இருக்கட்டும், அதன் நடுவில் புதிய பாதையை கர்த்தர் எனக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதன் நடுவில் எனக்கான வாசல் இருக்கிறது. இன்னும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பதற்கு நம்ம ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனம் என்னாச்சு? ஆண்டவரே நான் சகோதரர்களால் பகைக்கப்படுகிறேனே, நீர் கொடுத்த தரிசனம் என்னாச்சு? என்னை கொலை செய்ய பார்க்கிறார்களே, நீர் கொடுத்த தரிசனம் என்னாச்சு? என்னை என் ஆடையை உரிந்து அவமானப்படுத்துகிறார்களே, தரிசனம் என்னாச்சு? என்னாச்சு? இஸ்மவேலர் கையில் என்னை விற்று போட பார்க்கிறார்களே, அதற்கு முன்னாடி குழியில் என்னை தள்ள பார்க்கிறார்களே, குழியில் தள்ளி விடுகிறார்களே, என் தரிசனம் என்னாச்சு? என் கதவு அவ்வளவுதானா? என் கதையும் அவ்வளவுதானா? இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் தரிசனத்துக்கு நேராக என்னால் போக முடியாதோ? என் குடும்பத்தை நகர்த்த முடியாதோ? ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதோ? சுவிசேஷம் நிறைவேறாதோ? இந்தியா ரட்சிக்கப்படாதோ? ஆண்டவரே கொடுத்த தரிசனம் என்னாச்சு? காலங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது என்னை பார்வோனின் வீட்டில், போத்திபாரின் வீட்டில் போய் நான் கிடக்கிறேனே, போய் குற்றம் சாட்டப்படுகிறேனே, நான் இப்பொழுது சிறையில் போகிறேனே, என் தரிசனம் முடிவுக்கு வந்து விட்டதோ? இல்லை, ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, சிறையில் அடைக்கப்பட்டாலும், குழியில் தள்ளப்பட்டாலும்,
விற்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் எல்லாராலும் ஏளனமாய் பார்க்கப்பட்டாலும் நாம் தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு குறித்த நாட்களில் வாசலை திறந்து தர ஆரம்பித்தார். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒருபோதும் பொய் சொல்லாத ஒரு ஆண்டவர். குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருபொழுதும் பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் வரும், தாமதித்தாலும் திறப்பார். தாமதிக்கிறதா சொல்ல ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. திறப்பார், திறப்பார், திறப்பார். ஒருவேளை திறக்கட்டா உடைப்பார், உடைப்பார், உடைப்பார். ஒருவேளை உடைக்கட்டா பிளப்பார், பிளப்பார், பிளப்பார். இனி ஒருபொழுதும் ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். என் ஆசீர்வாதத்திற்கான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கான கதவுகளை கர்த்தர் திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கான புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த இரவு நேரத்தில் இத்தனை பேர் இங்க கூடியிருந்து கொண்டு தேவ வார்த்தையை கேட்கிறோமே. என் ஆண்டவர் சில நேரம் அடைத்தது நல்லது, சில நேரம் அடைத்தது அது நல்லது. என்னை காப்பாற்றுவதற்காக அந்த அடைத்த கதவுகளை அவரே திறந்தார், அவரே ஆசீர்வதிப்பார். சில நேரம் அடைச்சது மாதிரி தெரிஞ்சுதா, அவரே வருவார். அவரே நினைச்சார், நோவாவையும் நோவா குடும்பத்தையும் நினைத்தார், காற்றை அனுப்பினார், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். மனிதர்கள் சில கதவுகளை அடைத்து, மனிதர்கள் சில பாதைகளை நமக்கு முன்பதாக அடைத்து, நீ எப்படி வாழ்ந்துடலாம் என்று பார்த்துடலாம், நீ எப்படி ஓடிடலாம் பார்த்துடலாம், நீ எப்படி இயேசு இயேசுன்னு ஓடுறியே, உன் வாழ்க்கை எப்படி முடியும் நான் பார்த்துடலாம் சொல்லி சிலர் நம்ம கதவுகளை அடைக்கிறார்களா? இனி ஒரு முறை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பதில்லை. அந்த கதவுகளை கர்த்தர் உடைத்தே நம்மளை வெளியிலே கொண்டு வரப்போகிறார். சில காரியங்களை அசைத்தே நம்மளை வெளியிலே கொண்டு வரப்போகிறார். இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தோடு இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க முடியாத தாமதமாக இருக்கிறதா? கர்த்தர் உடைப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபம் இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, பாடல் சத்தம் இருக்கிறதோ, வீட்டில் ஜெப சத்தம் எழும்புகிறதோ, ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் சொல்லுகிறார், கலங்காத, உனக்கான வாசலை நான் உடைத்து உன்னை வெளியில் கொண்டு வருகிறேன். செங்கடல் போன்ற பெரிய பிரச்சனையில் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, பின்னாடி பார்வோன் போன்ற பெரிய பிரச்சனை வருகிறது. எப்படி இந்த ஆராதனைக்கு நேராக நான் போக முடியும்? எப்படி இந்த தேவனை கடைசி வரை பிடித்துக் கொள்ள முடியும்? எப்படி கானான் தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய் போடி இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், செங்கடல் தானே மகனே, நான் அதை பிளந்து அதிலும் உனக்கான வழியை நான் திறந்து தரப்போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட பாதைகளை திறக்க போகிறார்? எல்லாரும் அப்படி எளிமையாக இருக்க போகிறோம். புதிய பாதைகளை திறந்து, புதிய ஆசீர்வாதங்களை திறந்து, புதிய நன்மைகளை திறந்து, ஆண்டவரே எனக்கான ஆசீர்வாதங்களை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், என்ன கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு அற்புதத்தின் இரவாக இந்த இரவு மாறட்டும். ஒருவேளை உங்க கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஐயா, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன், கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, ஒரு திருமண காரியம் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை ஆசீர்வாதம் எனக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழிய ஸ்தலம் எனக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராவது அப்படி நிற்பீர்கள் என்று சொன்னார், இப்பொழுது இப்பொழுது இணைந்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், 60 செகண்ட் நல்ல சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு முன்பதாக சில கதவுகள் அடைக்கப்பட்டது உண்மை. அதை இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் திறந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் திறந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு முன்னாடி சில கதவுகள் மனிதரால் அடைக்கப்பட்டது உண்மை. கர்த்தர் இதை இப்போ உடைத்து அதிலிருந்து என்னை விலக்கி கொண்டு வர போகிறேன். சில கதவுகள் அடைக்கப்பட்டது உண்மை, ஆனால் கர்த்தர் இப்பொழுது திறக்கிறீர், திறக்கிறீர். அப்படியே விசுவாசத்தோடு, அப்படியே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, நீர் திறந்தால் யார் அடைக்க முடியும்? கர்த்தர் திறந்த வாசலை எவர் அடைக்க முடியும்? எனக்காக தேவன் திறந்த வாசலை எவரும் அடைக்க முடியாது சொல்லி சத்தம் உயர்த்துவோம்.